ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அடைத்து வைக்கிறார் என்றால் எப்பொழுதுக்கும் அல்ல, என்றென்றைக்கும் என்று அல்ல. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நாம் அடைந்திருப்பதை விரும்பாத கர்த்தர் நம்மை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாள் சென்று என்று. நாட்கள் எத்தனை சென்றாலும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். யோசேப்பு 13 வருடம் அடைக்கப்பட்டிருந்தார், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எகிப்தை விட்டு ஓடி போன மோசே 40 வருடம் அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தார், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எந்த அடைக்கப்பட்ட நிலையிலிருந்தும் கர்த்தர் நிச்சயம் வெளியே கொண்டு வருவார். அப்படி எலியாவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். என்ன சொல்லி கொண்டு வருகிறார் தெரியுமா? நீ போய் உன்னை காண்பி, நான் மழையை கட்டளை இடுவேன் என்று. ஆமென். தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வரும்போது அவன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கைவிடாத தேவன், மறந்து போகாத தேவன், எத்தனை நாட்கள் சென்றாலும் நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரை இந்த காரியத்துல நம்பணும். ஆமே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருந்தார்.